நீங்க கிரானிக் நெக் பெயின்னால அவதிப்பட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல உங்க கையில நரம்பு வலி ஷூட் ஆகுதா? இதுக்கு ஸ்ட்ரெச்சிங் அலோனே பத்தாதுங்க. இது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு லாங் டெர்ம் ரெக்கவரி இருக்காது. இந்த வீடியோல நம்ம இந்த நெக் மசில்ஸ் எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணி நம்மளுடைய ஸ்பைனை எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி முழுசா வெளியில வர்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் உங்கள் ஆனந்த், சீஃப் பிசியோதெரபிஸ்ட் ஃப்ரம் சிங்கப்பூர். இந்த வீடியோவோட நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கழுத்து வலி, கிரானிக் நெக் பெயின் உள்ளவங்களுக்கும் அதனால வரக்கூடிய கையில் வரக்கூடிய நரம்பு வலி, செர்வைக்கல் ரேடிகுலோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு வலி உள்ளவங்களுக்கும் எப்படி இது வந்து ஒரு ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் மூலிமா முழுசா எப்படி இதுலேருந்து குணமடைகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வரக்கூடிய பெரும்பாலான பேஷண்ட்ஸ்கிட்ட நான் பார்க்கக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்போதுமே ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் மட்டுமே பண்ணிட்டு இருப்பாங்க. தெரபிஸ்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதையே அவங்க வந்து பல மாசமா பண்ணிட்டு இருப்பாங்க. அது பண்றப்ப நல்லா இருக்கும், திருப்பி வந்து உங்களுக்கு வலி வந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை அட்ரஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரெச்சிங் மட்டுமே உங்களுக்கு கண்டிப்பா பத்தாதுங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தசைகள், கழுத்தை சுத்தி உள்ள இந்த மசில்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணாதான் நம்மளுடைய ஸ்பைன், செர்வைக்கல் போன்ஸ்லாம் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகி இதுலேருந்து நீங்க வந்து முழுமையா வந்து குணமடைய முடியும். ஜஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் மட்டும் பண்ணீங்கன்னா இதுக்கான கம்ப்ளீட் ரெக்கவரி நீங்க பார்க்க முடியாது. இந்த விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக்கை நம்ம டீப்பா கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி, நெக் பெயின், இந்த கிரானிக் நெக் பெயின், இந்த கையில வரக்கூடிய நரம்பு அழுத்தத்தினால வரக்கூடிய ரேடியேட்டிங் பெயின் ஏன் வருது அப்படின்னு சிம்பிளா நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கிரானிக் நெக் பெயினும் இந்த கையில வரக்கூடிய நரம்பு வலி எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ரீசன் வந்துட்டு போன் தேய்மானம், செர்வைக்கல் ஸ்பாண்டைலோசிஸ் நம்ம சொல்றோம். இந்த போன் தேய்மானத்தினால வரக்கூடிய ப்ராப்ளம் தான் வந்து அதிகமா இருந்துட்டு இருக்கு. இது இல்லாம ஸ்லிப் டிஸ்க், அதாவது வந்து நம்மளுடைய ஒவ்வொரு போனுக்கும் நடுவுலையும் திரவியம் பொருந்திய ஒரு குஷனி ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதான் நம்ம டிஸ்க்னு சொல்றோம். அது அதை இடத்த விட்டு வெளியில பின்பக்கமா நகர்ந்து வரும்போதும் அது போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்பு அழுத்தி அதுவும் ரேடியேஷன் பெயினை காஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து நம்ம காமனா பார்க்கக்கூடிய ரெண்டு முக்கியமான ரீசன், செர்வைக்கல் ஸ்பாண்டைலோசிஸ், ஸ்லிப் டிஸ்க். ஸோ இது ரெண்டுத்துலையுமே நம்ம காமனா பார்க்கறது என்ன, ஏன் இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செர்வைக்கல் ஸ்பாண்டைலோசிஸ்ங்கிறது வந்து வேர் அண்ட் டேர். நான் சொன்ன மாதிரி நம்ம ஏஜ் ஆனாலே ஏஜ் ஆக ஆக தேய்மானம், போன் தேய்மானத்தினால வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து செர்வைக்கல் ஸ்பாண்டைலோசிஸ். இதில் ப்ராப்ளமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செர்வைக்கல் ஸ்பாண்டைலோசிஸ்லாம் உங்களுக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே வர்றது வந்துட்டு ஒரு நார்மலான விஷயம் தான். ஆனால் இப்போ வந்துட்டு இது யங் அடல்ட்ஸ் 25, 30லேயே வந்து இந்த செர்வைக்கல் ஸ்பாண்டைலோசிஸ், ஸ்லிப் டிஸ்க் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய எவ்ரிடே லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு கம்ப்யூட்டர் வந்து ஒரு மிகப்பெரிய அங்கம் ஆயிடுச்சு. எல்லாருமே உட்காந்து தான் வேலை செய்கிறோம். ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறப்போ, ஒரு நாள் ஃபுல்லாக 10 மணி நேரம் உட்கார்றப்போ நம்மளால நம்மளுடைய கரெக்டான பாடி பாஸ்டரை மெயின்டைன் பண்ணவே முடியாதுங்க. ஸோ அப்படின்னா நம்ம பாடி வந்து கூன் போடும், தலை வந்து முன்னாடி பக்கமாக புஷ் ஆகும். அதை தான் நம்ம வந்து ஃபார்வர்ட் ஹெட் பாஸ்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கூன் போடுறது, இந்த ஃபார்வர்ட் ஹெட் பாஸ்டர், இது எல்லாமே வந்து கழுத்தில் வந்து அப்நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தி நம்மளுடைய போனை சீக்கிரமாக தேய்மானம் அடைய வைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனால தான் நம்மளோட டிஸ்கில் வந்துட்டு அப்நார்மல் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சு நம்ம டிஸ்க்கும் வெளியில் வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு இன்னொரு பழக்கம் வேறு இருக்குது, வந்து ஃபோன் வந்து ரொம்ப அதிக நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஃபோனை பிடிச்சிட்டு அதையே குனிஞ்சு நம்ம பார்த்துட்டே இருக்கிறப்போ அதுவும் வந்து அப்நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம நெக்கில் போடுது. அதிகமாக இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறது, கம்ப்யூட்டரில் அதிகமாக இருக்கிறது, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடி பாஸ்டரை கம்ப்ளீட்டாக மாற்றி நம்மளுடைய தசைகளில் உள்ள பவர் எல்லாமே அது வந்துட்டு எடுத்துடுங்க. ஸோ நமக்கு வந்துட்டு மசில் பவரும் இருக்காது, கரெக்டான பாடி பாஸ்டரும் மெயின்டைன் பண்ண முடியாது. இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா டியூ டு அப்நார்மல் ஸ்ட்ரெஸ்னால நம்ம நரம்பும் பாதிக்கப்படுது, நம்மளுடைய போனும் பாதிக்கப்படுது, நம்மளுடைய டிஸ்க்கும் பாதிக்கப்படுது. ஸோ இதுதாங்க வந்து மெயின் ரீசன் கழுத்து வலிக்கும் கையில் வரக்கூடிய நரம்பு வலியும். ஸோ இது எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்ட்ரெச்சிங் மட்டும் போதுமா? ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு ஸ்ட்ரெச்சிங் மட்டுமே பத்தாதுங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி உங்களுடைய தசைகள் தான் வந்து உங்களுடைய பாடி பாஸ்டரை மெயின்டைன் பண்ணுது இல்லையா? ஸோ உங்களுடைய கழுத்தில் இருக்கிற செர்வைக்கல் போனுடைய கர்வேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு லாடோட்டிக் கர்வ் இப்படி வரும். அந்த கர்வ் இந்த மாதிரி இருக்கும் அந்த கர்வ். ஸோ அந்த கர்வேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு மசில் பவர் ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுடைய அப்நார்மல் பாடி பாஸ்டர்னால நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம மசில் பவர் எல்லாம் வீக் ஆகிடுது. ஸோ அதனால தான் அதை வந்துட்டு உங்களால் அந்த பர்டிகுலர் பொசிஷனை உங்களால் மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஸோ அதை சுற்றி இருக்கிற தசைகளை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பாடி பாஸ்டர் நமக்கு திருப்பி நார்மல் ஆகும். அப்படி நார்மலாக ஆக்குனா தான் இந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் முழுசாக வெளியில் வரவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபர்தர் பிரச்சனையை உங்களால் ப்ரிவென்ட்டும் பண்ண முடியும். ஸோ இதே பொசிஷன் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? உங்களோட தேய்மானம் இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ நம்மளுடைய மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணி நம்மளுடைய பாஸ்டரை கரெக்டாக ஆக்கினா தான் நம்மளால் ஃபர்தர் பிரச்சனையிலேருந்தும் அவாய்ட் பண்ணிக்க முடியும், இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும். ஸோ இதுதான் வந்து உங்கள் லாங் டேர்ம் ரெக்கவரி பிளானாக இருக்க முடியும்.
அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டாப் 5 வீட்லேயே பண்ணக்கூடிய 5 மிக முக்கியமான ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின் டக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். இந்த எக்ஸசைஸை பண்ணுறதுக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளான சிட்டிங் பொசிஷன்லையோ இல்லை ஸ்டாண்டிங்லையோ நின்றுக்குங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பைன் வந்து எரெக்டாக நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். கூன் போட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பாடி பாஸ்டரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தலையை உள்ளே இழுங்க. அப்போ வந்து டபுள் சின் வரும். அந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய விரல்களை மடித்து உங்கள் ஃபிஸ்ட்டை யூஸ் பண்ணி உங்கள் சின் போனில் வச்சு தலையை வந்து கீழே அழுத்த பாருங்க. உங்க கையை நோக்கி அழுத்துங்க. அப்படி அழுத்துறப்ப பார்த்தீங்கன்னா இந்த டீப் நெக் ஃப்ளெக்ஸாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மசில்ஸ்லாம் ஃபயர் ஆகி அது நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெங்தன் ஆகும். இந்த அழுத்துற பொசிஷனை ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணி 10 to 15 டைம்ஸ் பண்ணுங்க. இதுதான் உங்களுடைய முதல் எக்ஸசைஸ். நம்ம அடுத்து பார்க்குற எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சின் டக் எக்ஸசைஸ் தான். டீப் நெக் ஃப்ளெக்ஸாருக்கான எக்ஸசைஸ் தான். ஆனால் இது வந்து நம்ம பேண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு எதிராக பண்ண போகிறோம். ஒரு பேண்ட் எடுத்துக்கோங்க, எலாஸ்டிக் பேண்ட் எடுத்துக்கோங்க. அதை வந்து உங்களோட தலைக்கு பின்புறமாக வச்சுட்டு உங்க 2 கையாலையும் பிடிச்சிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இந்த சின் டக் உங்களோட தலையை வந்து உள்ள எடுத்து இந்த டபுள் சின்ன வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்டுக்கு எதிராக நீங்க பண்றப்போ உங்களோட டீப் நெக் ஃப்ளெக்ஸஸ் நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் இல்லை அப்படின்னா அந்த பேண்டுக்கு பதிலாக ஒரு டவலை வச்சு அந்த டவலை நோக்கி உங்க தலையை உள்ளர வந்து இழுங்க. ஸோ இதுவும் வந்து உங்களோட டீப் நெக் ஃப்ளெக்ஸஸ் நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணி உங்களுடைய நெக் பெயினுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ மூணாவதாக பார்க்க போகிற எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். இதுவும் உங்கள் நெக் மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு தான். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் டமியில் படுத்துக்கோங்க. அதாவது குப்புறப்படுத்திட்டு உங்கள் தலை வந்துட்டு பெட்டை விட்டு வெளியில் இருக்கிற மாதிரி பொசிஷன் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷனில் உங்கள் சின்ன வந்து திருப்பி உங்கள் தலையை உள்ளே இழுங்க. அது மாதிரி டபுள் சின் வரும். முதல் 2 எக்ஸசைஸில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தலையை உள்ளே இழுத்து அந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நீங்கள் அண்ணாந்து மேலே பாருங்க. ஸோ இதை பண்ணுறப்போ உங்கள் நெக் மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகி உங்கள் ஸ்பைனை வந்து நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸை வந்து 5 செகண்ட் பிடிச்சி வச்சு 10 to 15 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ பார்த்த 3 எக்ஸசைஸுமே நம்ம நெக் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணி நம்ம ஸ்பைனை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ். இது மட்டுமே போதாது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மளுடைய பாஸ்டர், பாடி பாஸ்டரை நம்ம கரெக்ட் பண்ணணும். அப்படி கரெக்ட் பண்ணலன்னா திருப்பி நமக்கு வேர் அண்ட் டேர் டீஜெனரேஷன் வந்து நம்மளுடைய போன்லையும் டிஸ்க்லையும் வரதான் போகுது. இதனால் நம்ம நரம்பு வந்து அஃபெக்ட் ஆக போகுது. ஸோ நம்ம பாஸ்டரை எப்படி கரெக்ட் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய அடுத்த 2 எக்ஸசைஸ். ஸோ இப்போ பாஸ்டரை கரெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டம்மியில் குப்புறப்படுத்துக்கோங்க. திருப்பி ஒரு டவலை வந்து ரோல் பண்ணி உங்கள் ஃபோர் ஹெட்டில் வச்சிருங்க. ஸோ இந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணிட்டு உங்கள் 2 கையும் வந்து உங்கள் ஹிப்புக்கு பக்கத்தில் இருக்கட்டும். பாம் வந்துட்டு சீலிங்கை நோக்கி பாயிண்ட் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் சே ஒரு டென்னிஸ் பாலை வந்துட்டு உங்கள் ஷோல்டர் பிளேடு நடுவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே பிடிக்கிற மாதிரி நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணணும். உங்கள் ஷோல்டர் பிளேடு நல்லா ஸ்குவீஸ் பண்ணிட்டு உங்கள் 2 கையும் வந்து நீங்கள் மேலே தூக்கணும். அப்படி தூக்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபார்வர்ட் ஹெட் பாஸ்டர், உங்களுடைய இந்த கூன் போடுறது, இது எல்லாமே இந்த ஹஞ்ச் பேக் பாஸ்டர்லாம் கரெக்ட் ஆகி உங்களுடைய முதுகு வந்து நேராகுங்க. அதுக்கான எக்ஸசைஸ் தான் இது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். பர்டிகுலராக வந்து ரொம்ப நேரம் உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் இது. இந்த மாதிரி இந்த ஷோல்டர் பிளேடை ஸ்குவீஸ் பண்ணி கையை மேலே தூக்குற பொசிஷனை 5 செகண்ட்ஸ் பிடிச்சி வச்சு 10 to 15 டைம்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இது நடு முதுகில் இருக்கிற மசில்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகணும். அப்படி நீங்கள் ஆச்சுன்னா தான் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். வேற எங்கேயோ போச்சுன்னா நீங்கள் தப்பாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். திருப்பி வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்க சொல்லுங்கள். நீங்களே வந்து உங்களை வீடியோ எடுத்து அது எப்படி கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். மிக மிக முக்கியமான ஒரு எக்ஸசைஸ். ஸோ நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய எக்ஸசைஸும் பாஸ்டரை வந்து கரெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான். இந்த எக்ஸசைஸும் நீங்கள் குப்புறப்படுத்து பண்ணுங்கள். உங்கள் 2 எல்போவையும் மடித்து சைடில் வச்சுருங்க. இந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணிட்டு உங்கள் ஷோல்டர் பிளேடை நல்லா ஸ்குவீஸ் பண்ணுங்கள். 4வது எக்ஸசைஸில் பார்த்த மாதிரி நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்குவீஸிங்கை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே உங்களுடைய அப்பர் பாடியை மேலே தூக்குங்க. ஸோ இப்படி தூக்குறப்போ உங்களோட அப்பர் பேக்லையும் மிடில் பேக்லையும் இருக்கிற மசில்ஸ் நல்லா ஸ்டிமுலேட் ஆகி உங்களுடைய ஹஞ்ச் பேக் பாஸ்டர், அந்த கூணு போடுற பாஸ்டரை கம்ப்ளீட்டாக இதை வந்து அவாய்ட் பண்ணும். ஸோ இந்த எக்ஸசைஸை வந்து நீங்கள் வந்து 5 செகண்ட்ஸ் பிடிச்சி வச்சு 10 to 15 டைம்ஸ் பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் வந்து இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களும் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களோட பாஸ்டர் சேஞ்ச் ஆகும். அது பாஸ்டர் சேஞ்ச் ஆனால் தான் நீங்கள் வந்து உங்களோட நெக் பெயின்லேருந்தும் நரம்பு வலியிலேருந்தும் கம்ப்ளீட்டாக வெளியில் வர முடியும். ஸோ இந்த 5 எக்ஸசைஸுமே கண்டிப்பாக பண்ணுங்கள். எவ்ரிடே நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். கன்சிஸ்டன்சி தான் அது கீ. ஸோ ஒரு நாள் 2 நாள் பண்ணி நல்லா இருக்குது அப்படின்னு விட்டுறக்கூடாது. நீங்கள் அதை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் உங்களோட பாடி பாஸ்டர் வந்து நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமாக நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்களா, அதிகமாக நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் எவ்ரிடே தவறாமல் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் நெக் பெயின்லேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளில வர முடியுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பயனுள்ள தகவலுக்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.